மாறனை ஆட்டோவில் ஏற்றிக்கொண்டு போலியாக ஆக்சிடென்ட் செய்யும் வீரா. நான் தான் வண்டியை ஓட்டினேன் என்று பழியை ஏற்றுக்கொள்ளும் மாறன். சந்தேகப்பட ஆரம்பிக்கும் வீரா. வள்ளியிடம் நடந்ததை சொல்லி உண்மையை சொல்லவில்லை என்றால் வீட்டை விட்டு போய்விடுவேன் என்று சொல்லும் வீரா. ராகவன் தான் ஆக்சிடென்ட் செய்தது என்ற உண்மையை சொல்லும் வள்ளி. அதிர்ச்சியில் வீரா. உங்கள் வீராவில் பாண்டியனின் ஆட்டோவை ஒட்டி கொண்டிருக்கும் வீரா. வண்டியில் வந்து ஏறும் சாட்சிக்காரன். முகத்தை மூடிக்கொள்ளும் வீரா. போனில் நான் ஒரு ஆக்சிடென்ட்டை பார்த்தேன், இப்போது அதுதான் எனக்கு பணம் சம்பாதித்து கொடுக்கிறது என்று பேசிக் கொண்டிருக்கும் சாட்சிக்காரன். அப்படி என்றால் இவன் சாட்சி சொல்வதற்காக பணம் வாங்கவில்லை, மிரட்டித்தான் பணம் வாங்கி கொண்டிருக்கிறான் என்பதை கண்டுபிடிக்கும் வீரா. மாறனை ஆட்டோவில் ஏற்றிக்கொண்டு வேண்டும் என்றே ஆக்சிடென்ட் செய்யும் வீரா. வீராவிடம் நீ ஆட்டோ ஓட்டியதாக சொல்லாதே, நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று நான் தான் ஆட்டோ ஓட்டியது என்று பழியை ஏற்றுக்கொள்ளும் மாறன். செய்யாத தவறுக்காக இவன் பழியை ஏற்றுக்கொள்கிறான். அன்று ராகவன் பணத்தை திருடிய போதும் இவன் தான் பழியை ஏற்றுக்கொண்டான். ஒருவேளை ராகவன் ஆக்சிடென்ட் செய்ததற்காக இவன் பழியை ஏற்றுக்கொண்டு இப்படி போய் சொல்லிக் கொண்டிருக்கிறானா என்று அதிர்ச்சி அடையும் வீரா. வீட்டிற்கு வந்து வள்ளியிடம் நடந்த எல்லாவற்றையும் சொல்லி நீங்கள் என்னிடம் இருந்து எதையெல்லாம் மறைத்திருக்கிறீர்கள் என்று கேட்கும் வீரா. சமாளிக்க நினைக்கும் வள்ளி. நீங்கள் மட்டும் என்னிடம் உண்மையை சொல்லவில்லை என்றால் இந்த குடும்பத்தை தலைமுறையை விட்டு போய்விடுவேன் என்று சொல்லும் வீரா. வீராவிடம் மாறன் ஆக்சிடென்ட் செய்யவில்லை, ராகவன் தான் ஆக்சிடென்ட் செய்தது என்ற உண்மையை சொல்லும் வள்ளி. உச்சக்கட்ட அதிர்ச்சியில் வீரா. வள்ளி வீராவிடம் உண்மையை சொன்னது உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? உங்கள் ஆதரவை ஐ எம் ஹாப்பி என்று கீழே கமெண்ட் செய்யவும்.